என்னடா இவ்வளவு கார்ல என்னடா பண்றீங்க? ஏ புறம்போக்கு பெட்ரோல் இல்ல அங்க. தள்ளு தள்ளு தள்ளு. ஏன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு இவ்வளவு அவஸ்தை பண்ணுமாடா? இதே போட்ட குரூப்ல. ஆமா கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டேன். பல்லே தேய்க்கலடா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு அப்படியே வந்துட்டேன்டா. யார் சாமி இவன்? போலாமாடா? எங்கடா நாலு காலே எடுக்க மாட்டேறாடா. அருகே இல்லடா. நான் ஒண்ணு பாக்குறேன். நீ பண்ணா மட்டும் எடுத்துக்கறா. நீ பண்ணு. ஏன்னாச்சு? ரீசார்ஜ் பண்ண 2 வருஷம் ஆகுது. ஏன்டா நீங்க காலைல எழுப்பி விட்டு பண்ணு. வேற இவருக்கு வாய்ஸ் நோட் வேற ஏதாவது என்ன சரி யாரு காலைல புளியாந்த பிரியாணி கடைக்கு போலாமாடா? போய் ரொம்ப நாள் ஆச்சு. சப்போஸ் யாருன்னா வரீங்கன்னா ஷார்ப்பா 4 மணிக்கு வந்துருங்க. 4 மணி டைம் 4:36. ஷார்ப்பா 4 மணிக்கு வந்துருங்கடா. போயிடலாம். ஷார்ப்பா 4 மணி கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. வா போய் வீட்டை ஓடிக்கலாம் வா. ஏன் 4 மணி ஆயிடுச்சியா? ஐயா சாமி, ஒளி வந்து விட்டது. என்னடா இவ்வளவு கார்ல என்னடா பண்றீங்க? நான் மெசேஜ் போட்டு நைட் அங்க போலாம் எங்க போலாம் புளியந்த போலாம்னு சொல்லிட்டு ஃபோன் போனா ஃபோன் எடுக்க மாட்டேன்ற. நான் இப்ப இன்னைக்கு சொல்லியடா. அப்ப என்ன இது வாய்ஸ்ல நீ தானே பேசுன? யார் பேசுனா அப்ப இது? நாளைக்கு காலைல புளியாந்த பிரியாணி கடைக்கு போலாமாடா? என்ன அப்ப சொன்ன? நேத்து நைட் தான் சொல்லியிருக்கேன். 12 மணிக்கு சொன்னேன். நாளைக்கு சொன்னேன்டா. இன்னைக்கு இல்லடா. இன்னைக்கு 3 மணி வந்துக்கிறீங்க. நான் நைட்டு 12 மணிக்கு அனுப்பிச்சேனா? எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு அனுப்பிச்சிடுறேன். நான் நாளைக்கு சொன்னேன்டா. 12 மணி அனுப்பிட்டு நாளைக்கு சொன்னாலும் நாளைக்கு யாரு வருவா? இன்னைக்குதான் வருவாங்க. நம்பி இது வேற வந்துட்டு இது. அதனாலதான் போன் பண்ண அவனை எடுக்கலையா? நீங்க காலைல 4:30 மணிக்கு எடுத்து போட்டு ஏத்தி நிக்கிறீங்க. யோ போய் அப்படியே மண்டல மாத்தினா எப்பா எங்க போறேன் எப்பயா எங்க போயா? புளியாந்தம் போய் போலாம் போய் மண்டல மாத்தினா போ. சரியா அவுத்து விட்டு போயா போய் கிளம்பிடுவா. வெறியா வதியா? ஆமா ஆமா போலாம். நாளைக்கெல்லாம் இல்ல. நாளைக்கெல்லாம் இல்ல. நாங்க மட்டும் இது பண்ணுகிறாங்களே போ. வா போலாம். போயிட்டு ட்ரெஸ் மாத்திர சீரமா போறியா? இப்ப புடிச்சு இழுத்து விடுவா. போயிட்டு வா போ சீக்கிரம் போ. ஏய் என்னடா மட்டி ஆகுற நீ? வா நாளைக்கு பண்ணாரா? என்னடா இது? என்ன எனக்கு புரியவே இல்லை. நாளைக்கா? இதுல நீ 1008 போன் வேற வச்சுக்கிற நீ. எனக்கு ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்றேன். இந்த மாதிரி கூப்பிடுங்கடா புளியாந்தோப்ப அறிவிட்டு இருக்கு. டேய் வந்தே வந்துட்டேறா வாடா. திரும்பி போய் தூங்கிட போறான். ஆமா ஆமா இதானே. அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? வண்டி சாவி காசு எல்லாத்தையும் எடுத்துக்கினியா? எல்லாம் நைட்டே டேஸ்டா. நீ வா. பிரியாணி சாப்பிட்டதானே? பிரியாணி தான் சாப்பிட போறேன் வா. எனக்கு சிக்கன் பிரியாணி. வா வா. எல்லாம் ஆல்வேஸ் பீஃப் தான். வா போலாம். ஏய் வாடா கம்முன்னு. சார் ரீசார்ஜ் பண்ணாம சுத்தினே சார் பீஃப் வேற. என்னடா
என்னடா வண்டி முக்குது. என்னப்பா தம்பி? என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? புறம்போக்கு பெட்ரோல் இல்ல அங்க. என்னடா நீங்க? என்னடா என்னாச்சு? ஏண்டா வந்து என்ன கூப்பிட தெரியுது, ஒரு பெட்ரோல் போட தெரியலையா உனக்கு? எவ்வளவு போட்ட? எப்ப போட்ட? மாடு மாதிரி இவ்வளவு பெரிய வண்டி வச்சுக்கிறேன், 50 ரூபா போதுமாடா? எனக்குதான் தெரியும் நீங்க எப்படி போவீங்க எல்லாம் கிளம்பிட்டு. காலைல போன் பண்ணி கூப்பிடுறான் என்ன. இப்ப எப்படி இவ்வளவு பெரிய வண்டி எப்படி தள்ளிட்டு போகுது? பெட்ரோலாம் இருக்காது. என்னத்துக்கு என்ன எத்தனை மணி? பெட்ரோல் பங்க் எங்கடா இவ்வளவு காலைல வாட்டர் பாட்டில் ஊத்திக்கலாமா? வேற என்ன பண்றது? இல்லப்பா இந்த வண்டி தான் டூவர்ஸ்ட் கூப்பிடுவோம் அங்க இருக்கும். இல்ல இவ்வளவு பெரிய வண்டி எப்படிடா? ஆனா என்ன பண்ண, அப்படியே ஓரமா விட்டு ஆட்டோல போயிடலாம். சரியான தெரியல. ஏய் 3 லட்சம் என்னடா போதும்? 50 இல்லடா போட்டுனுக்குற வண்டிய. இல்லாத போலாம். போ தள்ளு போ. நான் வந்து வரேன் தள்ளு. எங்க தள்ளா ஸ்டார்ட் ஆகும். தள்ளு தம்பி. ஐடி இல்ல எனக்கு புரியல. எனக்கு புரியல. பெட்ரோல் இல்ல என்ன ஈவியா இது? இல்ல தள்ளா ஸ்டார்ட் ஆகாதா? இந்த காலைல பிரியாணி சாப்பிட போனேன் எவன்டா பிடிச்சது? போகும்போதுதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுமா? யோ போயா வண்டி அடியா, போயா போயா வெறியேத்துறீங்க போயா. சரி கொஞ்சம் இரு, கொஞ்சம் அந்த முனை வரைக்கும் வச்சது இல்ல, என்னால இங்கெல்லாம் டோப் பண்ண முடியாது. அங்க அந்த அந்த சர்வல் வரைக்கும் வச்சு தள்ளுறவா. ஏய் குடி. ஏன்னா இவரு பெரிய இவரு உள்ள உக்காந்துனே தான் இருப்பாரு, இறங்கவே மாட்டாரு. இறங்கி நடுரோட்ல அப்படியே கவுத்து போட்டு எதுக்கு இந்த வண்டியை வாங்குச்சுனே தெரியுது. வெயிட்ட தாங்குதான் பாரு. தள்ளு தள்ளு தள்ளு. அதான் பிரியாணி சாப்பிட கூப்பிட்டேன் தள்ளு. அங்க பாரு வண்டி அங்க நிக்குது. அந்த பண்ணோம். யோ போயா நீ ஃபர்ஸ்ட். நான் வண்டி எடுத்துன்னு வரேன். தள்ளுறா. ஏய் ஸ்டாண்ட் தட்டுறா லூசு. ஏய் 50 ரூபா போட்டேன்னு சொல்லாதடா. போடா நான் உருப்படியா பண்ற நீ. ஐயோ ஏய் இது மாதிரிலாம் தள்ள முடியாது. இருந்தாலும் டோ அடி சொல்லு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. என் வண்டி யாருன்னா டோ பண்ணுண்டா. அங்க பேர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் ஆகுது, பெட்ரோல் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு இவ்வளவு அவஸ்தை பண்ணுமாடா? இதெல்லாம் போட்ட குரூப்ல. ஆமா கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பண்ணலாம்? புனியா டெம்போ மீன்பாடி வண்டி எதுனா புனிய உட்காந்து போயிடலாம். வா ஐயா நீட்டு வா. என் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. ஒரு கொஞ்சம் தள்ளிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். வா தள்ளலாம் வா. குடி குடி. வண்டி எவ்வளவு? அந்த வண்டி 3 லட்ச ரூபாவா? 3.25. அப்படியே தூக்கி வச்சிருந்தா பிரிட்ஜ் மேல இருந்தால ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஐயோ என்னடா இந்த ஆளு? காலைல கூட்டு வந்து சாவட்டியோ த்ரோட் பண்ணையா நல்லாதான். நான் நல்லாதான் பண்ண நின்னுச்சு. 3வது கியர்ல போறியா?
அந்த வண்டி அங்க இருக்கா, வாடா. வேற ஐயா சாமி டோ பண்ணி விடு ஐயா. என்ன ரேஸ ஓட்டிட்டு போறானே. ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோம். இது யாரோ போட்டு எப்பயும் இது மேல அசிங்கமா இருக்கு. வர டக்கு டப்பு டிப்புன்னு வாங்கடா. ஹண்டர் ரெண்டு ஓட்ட வண்டியை வச்சுக்கின்னு ஒரு புளியாத போறீங்களா டாடி? ஐயோ ஐயோ. ஓடிடா. டேய் என்ன இங்க இருந்து அவ்வளவு தூரம் டோ பண்ணிட்டே போணுமா? டோ பண்ணிட்டே போணுமா இங்க இருந்து? வேற என்ன பண்றது? மாத்தி மாத்தி டோ பண்ணிக்கலாம்னா வேற என்ன பண்றது? பெட்ரோல் இருக்கும்போது ஹெல்மெட்டை போடல, பெட்ரோல் இல்லாதப்ப ஹெல்மெட்டை போடுறது. ஏய் அடடா, ஏய் இவ்வளவு பெரிய வண்டி எப்படி டோ பண்றது? ஒரு வழியா எப்படியோ வண்டியை டோ பண்ணின்னு வந்துட்டோம். அதாவது நான் டோ பண்றாங்க, நீ டோ பண்ணல. தனியா ஜூஸ் இருந்தா கூட எடுத்துனாங்க. வண்டிக்கு பெட்ரோல் போடல, ஜூஸ் போது ஒரு 50 ரூபாய் கூட போட்டு போயிடலாம். அப்ப கூட 50 ரூபா தான் போடுவல. சரி சாப்பிடு சாப்பிடு. 50 ரூபா தான் போடுவேன். போதும் ப்ரோ, அவ்வளவு போட்டா போதும். நம்ம எங்க போறோம் இல்ல? எவ்வளவு நேரம் டோ பண்ண வச்சிட்டீங்க? என்ன பண்றது? எல்லா பரவாயில்ல, பெட்ரோல் பங்க் பேக் போட்டு போலாம். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சேன். நைட்டு காசுலாம் எடுத்து வச்சேன், எல்லாம் பண்ணுடா. பெட்ரோல் கூட போட மாட்டேன். அதுதான் போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த பிரியாணி ஒரு டைம் செக் பண்ணலாம். நான் பீஃப் வாங்கியிருக்கேன். ஒரு பீப் வாங்கியிருக்காரு, நானும் பீப் வாங்கியிருக்கேன். அவரு மட்டும் சிக்கன். அவரு பீப் சாப்பிட மாட்டாரு. அப்படியே சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலா இந்த 4 மணி புளியல் பிரியாணிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த லாரி டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, லாரி டிரைவர்ஸ் அப்புறம் வந்து வேலை செய்யறவங்க, அவங்களாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்களாம். இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு அந்த மாதிரி வந்து பீஃப் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அது போக போக அப்படியே ட்ரெண்ட் ஆகி இப்போ வந்து 4 மணிக்கு பிரியாணினா புளியாந்தோ பிரியாணி அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆயிட்டாங்க அவங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்லாரும் சும்மா அவங்க இது உண்மை என்னன்னு தெரியல. இதுதான் உண்மையா நம்மளுக்கு தெரியாது. ஒரு கதை தான். இல்ல எல்லாம் சொல்லுவாங்களே ஒரு அதை வச்சு விதத்துல. நம்ம சொல்றோம். ஆனா புளியாந்தோப்புனாலே பீஃப் பிரியாணி தான். ஆமா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு, இன்னுமே ஃபேமஸா தான் இருக்கு. புளியாந்தோப்புனாலே பீஃப் பிரியாணி எல்லாம், அதுவும் காலையில வந்து சாப்பிடுறது அப்படின்றது இதோட ஸ்பெஷாலிட்டி. காலையில 4 மணி விடிய காலையில 3 மணி 4 மணிக்கெல்லாம் கிளம்பி பிரியாணி சாப்பிடுவோம். இது ஒரு மிட் நைட் ஸ்பாட் மாதிரியே நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. அதனால இந்த தீபாவளி டைம்லலாம் பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையோ, நாளைக்கு வந்து வச்சுக்க 4 மணிக்கு நல்ல கூட்டமா இருக்கும். டி நகர்ல இந்த இது இருக்கும் தெரியுமா, உஸ்மான் ரோடா, சண்டே போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இங்க இருக்கும். ரொம்ப கூட்டமா இருக்கும், உள்ளே உடனே வர முடியாது. இல்லையே நம்ம வந்தது கொஞ்சம் லேட்டு, விடிஞ்சிச்சு. ஆமா, அவன் சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். உள்ளே வரும். இதெல்லாம் கூட்டம் இல்ல. லேட்டா வந்தது 4 மணிக்கு கரெக்டா நீங்க வந்தீங்கன்னா அப்ப தெரியும் கூட்டம் என்னன்னு. அதை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இதுவே கூட்டம் கம்மிதான். அவரும் 4 மணிக்கு வந்திருப்போம். இதனால நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. நம்ம நாகராஜ் இருப்பார்ல மெரினா பீச்ல, இதே நீ இப்ப வந்து பாக்குறேன், அவரோட கடை இங்க இருக்கு. மெரினா பீச்ல அவரோட கடை இங்க இருக்கு. நான் வந்து இப்ப வெளில வந்து பீஃப் கடை வச்சுக்கிறேன். இப்ப பீஃப் பத்தி தான் பேசுறேன்.
வந்துட்டேன்டா. பல்லு தேய்க்கலடா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு அப்படியே வந்துட்டேன்டா. யார் சாமி இவன்? பல்லு தேய்க்காம சாப்பிட்டேன்டா. இதை விட நானே போன என்னால பழக்கலாம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஏன்னா நம்ம முன்னாடி சாப்பிடுற கடை வேற கடை. அது இது ஒரு சின்ன கடையா இருந்துச்சு, இப்ப பெரிய கடையா மாறிடுச்சு. இப்ப நிறைய பேர் உட்காந்து சாப்பிடலாம். அதான் நான் இந்த கடைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனாலதான் உனக்கு கூட்டு வந்தேன். ஏதோ பொரி வச்சு பேசுறேன். புரியல வச்சு பேசு. பிரியாணி வச்சு பேசுறீங்களா? ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஆச்சா? different ஆ இல்ல? போன வாட்டி சாப்பிட்ட கடையில இருந்து நல்லா டிஃப்ரெண்டா இருக்கா? நிறைய டிஃப்ரெண்டா இருக்கா? அதான் சொல்றேன்ல, எப்பவுமே சாப்பிடுற மாதிரி இல்ல. அது வந்து ஓகேவா தான். முன்னாடி சாப்பிட்டது ரொம்ப சிக்கன் பார்த்து தெரிஞ்சுதா? ஓகேங்க. நீ சாப்பிட்டது சிக்கன் இல்ல பீஃப். அப்படியும் சாப்பிட முடியும், அப்படியும் சாப்பிட முடியும்.